இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக இருந்து ஒரு மயிருக்கு கிடையாது. காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலைங்க. எப்படி அந்த மனிதாபிமானத்தோட அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க, அந்த குழந்தைகள் சாகிறது எல்லாம் பார்க்கும்போது இந்த காசாவின் ஒரு தாக்குதல் நடந்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான்? அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா? குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க. இவனுக்கு எல்லாம் முழுசா மனுஷன் ஆகல, ஒரு ஆஃப் பேல் அப்படியே நின்றுட்டாங்க. அதனால்தான் அந்த புத்தி இருக்குது. இதை உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும், ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரிதான் இனப்படுகொலை நடக்கிறது. இப்படித்தான் இலங்கையிலே தமிழ் ஈழம் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட நம்ம தமிழீழ சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். போராளிகள் மட்டுமல்ல, அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள். இங்கும் அப்படித்தான். போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் நினைக்கலாம், சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு. நிற்கும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் சேர்க்கிறோம். இன்னைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சினிமாவில் நடிக்கிறோம், நானே தம்பி பிரகாஷ்ராஜ் நடிக்கிறோம், வெற்றிமாறன், நமது அமீர் எல்லாரும் நடிக்கிறோம். எல்லாம் அது ஒரு வியாபாரம். எங்ககிட்ட கொஞ்சம் திறமை இருக்குது, அந்த திறமையை வச்சு நாங்க சம்பாதிக்கிறோம், எங்க குடும்பத்தை காப்பாற்றுறோம். ஆனா எங்களுடைய பாப்புலாரிட்டி, எங்களுடைய பிரபல்யம், எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக இருந்து ஒரு மயிருக்கு கிடையாது. ஏன்னா இந்த தலைவர்கள் போராடுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் சிறைச்சாலை என்பது சர்வசாதாரணமாயிடுச்சு. தம்பி திருமுருகன் காந்திக்கெல்லாம் அது ஒரு சாதாரண விஷயம். இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை தலைவர்களும் அவங்களுக்கெல்லாம் இந்த போராட்டம், அது இது போலீஸ் அடிதடி, சிறைச்சாலை அப்படிங்கிறதெல்லாம் தம்பி என் மரியாதைக்கு மதிப்புக்குரிமை எழுச்சிட்டவங்க திருமாவளவனுக்கெல்லாம் அது ஒரு அவங்க எல்லாம் தான் ரியல் ஹீரோ, அவங்க எல்லாம் தான் உண்மையான ஹீரோ. இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் ரியல் ஹீரோஸ், நாங்கெல்லாம் நிழல் ஹீரோஸ். அதை புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த மாதிரி உலகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அனைத்து மக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இதில் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, கடவுள் கிடையாது, நாடு கிடையாது, எதுவும் கிடையாது. மனிதநேயம் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் நினைச்சிடாதீங்க. இது மனிதநேயத்திற்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம். உயிர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கு முழுக்க இருப்பவர்கள் இது மதமா பிரிச்சு பார்க்க கூடாது. குழந்தைகளை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள், மனித உயிர்களை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள். உலகத்தில் இருக்கும் அத்தனை மதத்தை சேர்ந்தவர்களும், இசத்தை சேர்ந்தவர்களும், நாட்டை சேர்ந்தவர்களும், கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த இனப்படுகொலை தடுத்து நிற்பதற்காக உரத்த அளவில் குரல் கொடுக்க வேண்டும். குரல் கொடுத்து இந்த இனப்படுகொலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பீம், அல்லாஹு அக்பர். அவ்வளவுதான். இதான் ஒற்றுமை நம்மள, வேற ஒண்ணுமே இல்லை. இங்க எப்படி நம்ம எதிர்த்து சண்டை போடணுமோ, நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் இன்னும் நமக்கு கம்மியா இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வரும். ஆனா அங்க நிறைய நடந்திருக்குது, அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மனித நேயத்தை காப்பாற்றுறதுக்கு நாம இங்க என்ன ஒன்று இருந்திருக்கோம். அந்த மக்களை ஏற்கனவே இலங்கையில் நடந்த படுகொலையை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வெறுமனு இது வெறும் கண் துடைப்பா இல்லாம நம்முடைய முழு உணர்வுகளோடு தொடர்ந்து இதுக்கான வேலைகளை நம்ம செய்வோம். நன்றி. இன்னும் அடுத்து நிறைய தோழர்கள்லாம் வர வேண்டிய பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால சுருக்கமாக முடிச்சிருக்கேன். நாம சாதி, மதம், இனம் எல்லாத்தையும் கடந்து மனித நேயத்தோடு வாழ்றதுக்கு மட்டும்தான் நம்ம பிறந்திருக்கிறோம். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. எந்த அடையாளமும் எங்களுக்கு வேணாம். ஒன்னே ஒன்று தான் தேவை, அது மனித நேயம். அது எந்த நாட்டில் எந்த மக்களுக்கு நடந்தாலும், அது நமக்கு நடந்தாலும் எல்லாரும் எப்படி குரல் கொடுப்போமோ அதே மாதிரி குரல் கொடுப்போம். நன்றி. மேடையில் இருக்க எல்லாருக்கும்